இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் படிக்கணும் பிள்ளைகள். உண்டு ஈக்குவலி மிக வேகமாக ஓடக்கூடிய பறவைகள் உண்டு. அத்தோட மிகப்பெரிய முட்டையிடுற பறவை, அதே போல மிகச்சிறிய முட்டையிடுற பறவை தேன் சிட்டாரு முட்டையை கலெக்ட் பண்ணி எடுக்கிறா இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய முட்டையிடுற பறவை. இதில் நீங்கள் என்ன படிச்சீங்க? மட்பாண்ட கைத்தொழிலில் பயன்படுற வணிகச்சில் அப்படியா? சொல்லுங்க பாப்போம். இதில் அவர் என்ன செய்கிறார்? களியை பயன்படுத்தி இந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கிறது என்னது? வணிகச்சில். அதை வச்சு அவர் செய்கிறார். ஆழமற்ற இடங்கள்ல மீன் பிடிக்க பயன்படுற கரப்பு. ஏன்னா இதுல எப்படி மீன் பிடிக்கிறாருன்னு பாருங்க. அவர் என்ன அந்த ஆழமற்ற இடத்துல கரப்பை பயன்படுத்தி அவர் மீனம் இந்த சூழலுக்கு ஏற்பட்டு சொன்ன பாருங்க. அது வாழைப்பழத்தில் ஏறக்குள்ள என்ன கலருக்கு மாற போகுது? என்ன கலர்ல மாறுது? மஞ்சள். அந்த சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றிக்கொள்ற பிராணியில இந்த பச்சோந்தியும் உண்டு. சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றிக்கொள்ற பிராணி. இதுல பாத்தீங்கன்னா வாழ்ற பிராணியில இந்த ஆந்தை, கிளி, மைனா எல்லாம் முக்கியமானது. சரியா? முழுக்க இந்த இங்க இருக்கிற தேவாலயம், அம்பக தேவாலயம் என்னத்தால செதுக்கப்பட்டது? மரத்தால செதுக்கப்பட்டது. என்னத்தால செதுக்கப்பட்டது? மரத்தால. அப்ப மரச்செதுக்கலுக்கு பிரபலியம் பெற்ற இடம் என்ற இது பிராணியில இது உண்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தண்டுட நிறத்துக்கு இது இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றத்தால் அந்த பிராணி அடைகிற நன்மை என்னண்டா, எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறும். விளங்கிட்டா? நீண்ட நாக்கை பயன்படுத்தி பிடிக்கிறார். அது என்னன்னு பாருங்க. அதுல நீண்ட நாக்கு என்ன செய்யறார்? அதாவது மழை நேரத்தில் மரத்துக்களை ரெண்டு போன் கதைக்கிறார். அப்ப அந்த டைம் என்ன நடக்குது? மின்னல் அடிக்குது. அப்ப அடிக்கக்குள்ள என்ன நடக்கும்? உடனடியாக அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திறந்த வழிகளில் என்ன ஓவன்று சத்தம் எழுப்புதல். பண்டைய காலத்தில் ஓவன்று சத்தம் எழுப்புதல், அதுக்கு பிறகு தீ மூட்டுதல், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா புறாக்கள் மூலம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல்கள் பரிமாறப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா குதிரை வீரர்களை பயன்படுத்தி செய்தார்கள். முக்கியமானது தொலைபேசி, வானொலி, இதெல்லாம் நவீன காலம். ஏன்னா இதெல்லாம் நவீன காலம். அதே போல இந்த இமெயில் அனுப்புன உடனே உரியவரை போய் சேருமா இல்லையா? அனுப்புன உடனே உரியவருக்கு போய் சேருது. அவர் மேல காட்டுறது அப்படித்தானே? ரைட், அதை கவனிச்சு கொள்ளுங்க. ரைட் சொன்னா இந்த களம் வழியாக இறப்பை அடையும். இந்த இறப்பையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமிலம் ஒன்று சுரக்கு. இங்க பாருங்க, இதுல ஒரு அமிலம் ஒன்று சுரக்குதா? இந்த அமிலம் சுரக்கிறதால என்ன நடக்கும் என்று சொன்னா அந்த வாரம் இந்த பாத்தீங்கன்னா தெரியும் பல கூறுகளாக உடைக்கப்படுது. இது உடைக்கப்படக்குள்ள இலங்கைக்கு 2வது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை யார்? இது சுசந்திகா ஜெயசிங். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவ இந்த பதக்கத்தை எப்படி எடுக்கிறான்னு சொல்லி இந்த வீடியோஸ்ல பாரு. இந்த ஓடுறா, அதுல அவன் 3ஆம் இடம் தான் பெற்றவை. தாவரம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நெப்பந்தி, கிளிச்சாடி இப்படியான தாவரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த தாவரங்கள் என்ன செய்யும்? பூச்சிகளை உணவாக்கி கொள்ளும். அதாவது ஊனுண்ணும் தாவரங்கள் என்று சொல்றது. பிராணி மாட்டினோன்னு என்ன செய்யும் சொன்னா அது அப்படியே மடக்கி அது சாப்பிடும். அவசியம் வேண்டாம், நீர் வழி வெப்பம் அவசியம். ஏன்னா போதிய அளவு வெப்பம் அவசியம். அப்படி இருந்தால் அந்த வித்து முளைக்கும். முளைச்சா அதை என்ன செய்யும்? படியா பாருங்க, பூ பூக்கும். இலையெல்லாம் பூ பூக்கும். படியா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், படியா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். பூவிற்கு அழகை தாரது அல்லி, பூவிட காம்பு புள்ளி. இந்த பூவிற்கு அழகை தார அல்லிய கண்டு என்ன செய்ய? அழகை தார அல்லிய கண்டு வண்ணத்தை பூச்சி அதுல அமுதம் பெருகவர். நாங்க சொல்லுவோம் தேனண்டு உள்ள அமுதம் பெருகன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அமுதம் பெருகவர். இப்ப அமுதம் பெருகக்குள்ள இதுல இருக்கிற மகரந்த மணிகள் எல்லாம் என்ன செய்யும்? அதுல கால் ஆண்பூல இருக்கிறது கால்கள்ல படும். பட்டா பெண்பூவுக்கு அது வேறு. பெண்பூவுக்கு வந்த உடனே என்ன நடக்கும் என்று சொன்னா பெண்பூட குறியில என்ன செய்யும்? அந்த மகரந்த மணி பட்டவுடனே அது சூலகத்தை நோக்கி வளரும். வளரக்குள்ள அந்த சூலகம் காயா மாறும்.
உள்ள இருக்கிற சூழ்வித்து வித்தாமார். இதைத்தான் கருக்கட்டல் என்று சொல்றது. இதைத்தான் என்ன சொல்றது? கருக்கட்டல். குழு வந்து எங்களுக்கு விவசாயிகளோட நண்பர் என்று சொல்றேன். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இது வந்து கவனிச்சு கொள்ளுங்க, தாவர வேர்கள் வந்து ஒரு லெவலுக்கு கீழே கீழே போகுமா? ஒரு லெவலுக்கு கீழே போகாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன செய்யும் சொன்னா, ஆழமான இடத்துல இருக்கிற மண்ணை அதுல உடலுக்குள்ளால கொண்டு வந்து என்ன செய்யும் சொன்னா, இந்த வார மண் நல்ல பசலையான மண்ணா இருக்கு. வார மண் நல்ல பசலையான மண்ணா இருக்கு. இந்த மண்ணை கொண்டு மேலே குவிக்கும். அப்ப மேலே குவிச்ச உடனே என்ன செய்யும்? தாவர வேர்கள் ஒரு லெவலுக்கு கீழே போகாது. அப்ப இங்க இருக்கிற மண்ணை கொண்டு மேலே குவிக்கிறபடியா தாவரங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா இங்க பாருங்க எப்படி வளரும். மேலே குவிஞ்சிருக்கிறபடியா தாவரங்கள் எல்லாம் பசலை இலகுவா பெற்று செழிப்பா வளரும். இங்க பாருங்க சிரிச்சு வளருது. மண்புழு மண்ணுக்குள்ள போறதால மண்ணுல வழியோட்டம் அதிகரிக்கும். இந்த ஆபத்து வேளையில முள்ளம்பன்றி என்ன செய்யும்? உள்ள சிலிர்க்கும். இப்ப இது புலியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யுது? அந்த குட்டியை பாதுகாக்கிறதுக்காக உடலுக்கு இழுத்துருக்கு. 7 மணி நேரம் பிடிச்சி பார்க்கறது வேணும் இல்லையா? அப்ப அதால கவனத்துல கொள்ளுங்க. இது 1948ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ல முதலாக இந்த டங்கன் ஒயிட். யாரு? டங்கன் ஒயிட் தடை தாண்டல் ஓட்ட போட்டியில வெள்ளி பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர். இவர் தான் இலங்கைக்கு முதலில் இந்த பரிசோதனையில பாத்தீங்கன்னு சொன்னா, சூரிய ஒளியில இருக்கிற 7 நிறங்களும் எங்களுக்கு தெரியும். அதாவது சிவப்பு, செம்மஞ்சள், நீலம். இதுல பாருங்க, இந்த பாருங்க, தெரியுதா இல்லையா?